வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் சோனாமார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கியது. பொங்கல், மகர சங்கராந்தி, லோஹ்ரி மற்றும் மகா பிஹு பண்டிகைகளை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கோகோ போட்டிகள் புதுடில்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று இரவு 8:30 மணிக்கு தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் சோனாமார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். சுரங்கப்பாதையை திறந்து வைத்த பிரதமர் உள்ளே சென்று ஆய்வு செய்தார். சுரங்கப்பாதை வடிவமைப்பு குறித்து அதிகாரிகள் அவருக்கு எடுத்துக் கூறினர். சோனாமார்க் சுரங்கப்பாதையானது ஸ்ரீநகரிலிருந்து லே செல்லும் சாலையில் அனைத்து பருவ காலங்களிலும் பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. 12 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதை 2700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த சாலையில் அடிக்கடி நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது. தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதையால் இயற்கை சீற்றங்களின் போதும் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு அஜய் தம்தா, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த சுரங்கப்பாதையானது ககன்கீர் மற்றும் சோனாமார்க் இடையே தடையற்ற தொடர்பை ஏற்படுத்துவதுடன் இப்பகுதிகளின் வளர்ச்சிக்கும் வழிகோல்கிறது. சுரங்கப்பாதையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 2015ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த ஆண்டு நிறைவு பெற்றது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொடங்கியது. இந்த விழா அடுத்த மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வரை நடைபெற உள்ளது. மகா கும்பமேளாவில் சுமார் 45 கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளாவை ஒட்டி அங்கு திரண்டுள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் நீராடி வருகின்றனர். நேற்று 50 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் புனித நீராடிய நிலையில் இன்று இதுவரை 90 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இந்த மகா கும்பமேளாவில் பங்கேற்க இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து சன்னியாசிகள், துறவிகள், சாதுக்கள், வேத பண்டிதர்கள், யாத்ரிகர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பிரயாக்ராஜ் வந்த வண்ணம் உள்ளனர். கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்தை பொருள்படுத்தாமல் அதிகாலை முதலே யாத்ரிகர்கள் புனித நீராட தொடங்கினர். இன்றைய தினம் மொத்தம் 1.5 கோடி யாத்ரிகர்கள் புனித நீராடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளாவில் பங்கேற்கும் பக்தர்கள் வசதிக்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு மருத்துவம், சுகாதாரம், குடிநீர், போக்குவரத்து, தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கில் தற்காலிக கழிப்பறைகளும் நீர்நிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்பு படை, காவல்துறை, குதிரைப்படை உள்ளிட்ட துறைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பல்வேறு ஆன்மீக சேவை அமைப்புகள் மூலம் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். மகா கும்பமேளா திருவிழா இன்று தொடங்கியுள்ளதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் தனிச்சிறப்புமிக்க மாண்புகள் இந்த கலாச்சாரத்திற்கு உயிரூட்டும் வகையில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளா நாட்டின் வளமான ஆன்மீக கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் அமைதியையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ஆன்மீக கலாச்சாரத்தின் பெருமை மிகு மாண்புகளை வெளிப்படுத்தும் இத்திருவிழா மக்களிடையே ஆற்றலையும் உற்சாகத்தையும் மேம்படுத்தட்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், airnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். பொங்கல், மகர சங்கராந்தி, லோஹிரி மற்றும் மகாபிகு பண்டிகைகளை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பண்டிகைகள் நாட்டு மக்களிடையே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டு மக்கள் அனைவரும் வெவ்வேறு பகுதிகளில் கொண்டாடும் இந்த அறுவடை திருவிழா தொன்மை சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழர் பண்பாட்டின் அடையாளமான பொங்கல் திருவிழா இயற்கையையும் உழவுத் தொழிலையும் போற்றும் விழாவாகவும், தமிழர்களின் மாண்புகளையும் கலைகளையும் பெருமைப்படுத்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருநாளில் அனைவரது வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் பெருகட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உழவின் சிறப்பையும் வேளாண்மைக்கு ஆதரவாக விளங்கும் இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் விதமாகவும் கொண்டாடப்படும் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை அனைவரது இல்லங்களிலும் அன்பும் வளமும் செல்வமும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழர்களின் முதன்மை பெருவிழா பொங்கல் திருநாள் நம் மரபுகளையும் பழங்கால வீர விளையாட்டுகளையும் வருங்கால தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் விதமாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் ஜாதி மத பேதமின்றி உற்றார் உறவினர் ஒன்று கூடி குதூகலிக்கும் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் பொங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வேற்றுமையின்றி ஒரே உணர்வோடு நமக்கு உணவு கொடுக்கும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து வணங்கும் ஒரே விழாவாக உலகெங்கும் பரவி கிடக்கும் தமிழர்களின் உணர்வு விழாவாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்கள். பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பானைகள், கரும்பு, இஞ்சி உள்ளிட்ட பொருட்களை வாங்க, புத்தாடை வாங்குவதற்கும் புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரி சுற்றியுள்ள தமிழக பகுதியிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும், கூட்ட நேரத்தில் திருட்டு சம்பவத்தை தடுக்கவும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று முதலே பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். புதுடில்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் உலகக்கோப்பை கோகோ போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இன்று இரவு 8:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்திய ஆடவர் அணி நேபாள அணியை எதிர்கொள்கிறது. 19ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் ஆடவர் பிரிவில் நேபாளம், பெரு, பிரேசில், ஈரான் உள்ளிட்ட 20 அணிகளும், மகளிர் பிரிவில் 19 அணிகளும் பங்கேற்கின்றன. திருவையாறில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 178வது ஆராதனை விழா நாளை தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆராதனை மற்றும் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைத்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் சோனாமார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கியது. பொங்கல், மகர சங்கராந்தி, லோஹிரி மற்றும் மகாபிகு பண்டிகைகளை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கோகோ போட்டிகள் புதுடில்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று இரவு 8:30 மணிக்கு தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.